கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இந்த போர் நாளை அல்லது இன்று இரவே கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. The hectic situation, the panic, apprehensions among the people of whole territory. முதல் கிளர்ச்சி, அதற்கப்புறம் புரட்சி வந்தால் அரபுகளின் வாழ்க்கை மண்ணா போய்விடும். 139 வச்சு உழவு பார்க்கின்ற போது F-35 மூலம் அடித்து சிதறிவிட்டது. போர் ஆரம்பிச்சு விட்டாங்க. போரண்டாக்கினால் முதல் தாக்குதல் இஸ்ரேல் ஆகும். அதனை சேர்ந்த மற்றொரு தாக்குதல். அப்ப ஈரான் வேறு எதையோ வலிமையாக வைத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் 27 கண்டெய்னர்கள்ல, இது என்னது, கார்கோ விமானங்கள்ல சீனா கொண்டு எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க. அது மாதிரி அசம்பிள் செய்யப்பட்ட Su-35 ஏர் ஸ்ட்ரைக் ஃப்ளைட்டுகள் ரஷ்யாவிலேருந்து இங்கே வந்ததாக சொல்லப்படுது. அப்போ அவங்கக்கிட்ட கொஞ்சம் வலிமை இருக்கும். வலிமை இருந்ததால் மட்டும்தான் சேலஞ்சாக வந்து பாருன்னு சொல்ல முடியுது. ஆனால் உண்மையிலேயே இந்த போர் ஆரம்பித்தால் உலகம் பெரும் கவலையாகவும் மாறும், உலகம் பெரும் அச்சச்சூழலே ஏற்படும். ஆனால் அந்த போரினுடைய நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா சொல்லுகிற இந்த கண்டிஷன்ஸ் யாராலும் நிச்சயமாக ஈரானால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்பொழுது அமெரிக்காவினுடைய நோக்கம் வேறு ஒன்றும் இல்லை. மத்திய தரைக்கடலில் தனக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் ஈரான் பாரசீக வளைகுடாவிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டால் அமெரிக்காவுக்கு எதிரி யாரும் இல்லை. ஈரானை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்ட. இப்போ அதுக்கு தான் அவங்க போடக்கூடிய கண்டிஷன் மிக 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 கொடூரமானதாகும். ஒரு சாத்தியமில்லாத, ஒரு சாவரின் நாடால் ஏற்றுக்கொள்ள முடியாத கண்டிஷனை ஈரானுக்கு அமெரிக்கா விட்டுருக்கிறாங்க. வரக்கூடிய நாட்கள்ல என்ன வேணா நடக்கலாம். ரொம்ப பதட்டம் நடக்கும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார் ஈரான் அமெரிக்க போர் பதட்டம் நமக்கு இப்போ வரைக்கும் தெரியும் என்ன கண்டிஷனில் போயிட்டு இருக்குன்ட்டு. இப்போ இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெஹ்ரானை விட்டு உடனடியாக வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? போர் ஆரம்பிச்சாச்சா? என்ன நடக்குது சார்? ரூபன், இது நீங்கள் சொன்னது ஒரு நிச்சயமான உண்மையான தன்மை கொண்ட ஒரு செய்தி. தெஹ்ரானை விட்டு ஏன் அமெரிக்கர்கள் வெளியேறுகிறார்கள்? இஸ்ரேலியர்கள் மத்திய கிழக்கிலிருந்து சாறை சாறையாக வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியர்களும் சரி, இந்தியாவுடைய கான்சுலேட் அம்பாசிடர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உடனடியாக மத்திய கிழக்கிலிருந்து நீங்கள் வெளியேறுங்கள். ஏனென்று சொன்னால் இந்த போர் இன்று நடக்காது, நாளை அல்லது இன்று இரவே கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இதற்கான சாத்தியக்கூறு என்னவென்றால், அமெரிக்காவுடைய கண்டிஷனை ஏற்றுக்கொள்வதற்கு சாத்தியமில்லாத கண்டிஷனை அமெரிக்கா போடுகிற நேரத்தில் இன்று காலை லோக்கல் டைம் 10 மணிக்கு ஓமனில் நடந்த பேச்சுவார்த்தையில் அப்பாஸ் அராக்கச்சின் சார்பாக பதர் புதைதா என்பவர், குறிப்பாக ஓமனுடைய மிக முக்கிய ஆளுமை, அவருடைய தலைமையிலே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. சற்று முன்னர் நான் இப்போது அமைந்திருக்கிற இன்று மாலை 5:30 மணி காணொலியில் 2ஆம் சுற்று போய்கொண்டிருக்கிறது முக்கியமாக. ஆனால் உண்மையிலேயே இந்த போர் ஆரம்பித்தால் உலகம் பெரும் கவலையாகவும் மாறும், உலகம் பெரும் அச்சச்சூழலே ஏற்படும். ஆனால் அந்த போரினுடைய நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா சொல்லுகிற இந்த கண்டிஷன்ஸ் யாராலும் நிச்சயமாக ஈரானால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கண்டிஷன் இருக்கு. இதற்கிடையில இஸ்ரேலிலிருந்து மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி யாருக்கும் பத்திரிகைகள் அதிகம் வராத செய்தி. பென்கூரியிலிருந்து நீண்ட கியூவில் மக்கள் வெயிட் பண்ணுகிறார்கள் வெளியே போகிறதற்கு. இது தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய விலை. ஆக இந்த போர் எவ்வளவு காலம் நீடிக்கும், எப்படி நடக்கும், எவ்வளவு முடிவுகள் என்ன என்பது பல கவலைக்கு உரியது. அமெரிக்கா எப்படி அடிக்க போகிறது என்ற கேள்வியும் நமக்கு எழுகிறது. எப்படி சார் அடிக்க போகுது? ஏன்னா ஒரு பக்கம் ஆப்ரகானிகளை வச்சு பண்ணி பார்த்தாங்க, அவங்க ஈரானுடைய கப்பல் சேர்ந்தவங்களும் அதை தாக்கியதாகவும் ஒரு தகவல் வருது, நம்ம பார்த்துருப்போம். அமெரிக்க கப்பலை ஈரான் கப்பல் தாக்குது அப்படின்ட்டுலாம் நியூஸ் பரவுது. என்ன ரூட் எடுத்திருக்காங்க? ஏன்னா பேச்சுவார்த்தை 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் இப்போ இந்த சூழ்நிலையில் நடந்துகிட்டு இருக்கிறீங்க. ஈரான் எப்படி ஏற்றுக்கொள்ளாது? அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா அவ்வளோ கண்டிஷன் போடக்கூடிய அமெரிக்கா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு மத சார்ந்த ஒரு நாடுங்கிறது டோட்டலாக ஏற்றுக்க மாட்டாங்க. விளைவுங்கிறது எந்த மாதிரி சார் இருக்க போகுது?
அற்புதமான கேள்வி. அதாவது நீங்க சொன்னதிலே நிறைய பதில் இருக்கு. 8க்கு மேற்பட்ட கப்பல்கள் பாரசீக வளைகுடா, மத்திய தரைக்கடல், ஓமன் கடல் பகுதி மற்றும் இந்திய பெருங்கடலில் நிலைத்துவிட்டிருக்கிறது. ஹரி ட்ரூமன் கப்பல் முதலாவதாக. இரண்டாவதாக எல்லாவற்றையும் பெரியவிட 1,00,000 டன் வெயிட்டேஜ் கொண்டிருக்கிற 1,00,000 கோடி மதிப்பிலான ஆப்ரஹாம் லிங்கன். ஆப்ரஹாம் லிங்கன் என்பது கடலில் மிதக்கக்கூடிய ஒரு நகரம். இந்தியா மும்பை போன்ற ஒரு நகரம், சென்னை போன்ற ஒரு நகரம். அந்த நகரத்தில் 5000 பேர் வாழ்கிறார்கள். அதற்குள் பலிஸ்டிக் மிசைல், ஹைப்பர்சோனிக் மிசைல், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம், பலிஸ்டிக், இப்படி எல்லாம் இருக்கின்றது. அணுஆயுதம் தளவாடங்கள், துப்பாக்கிகள், ரெடார் சிஸ்டம், கண்காணிப்பு கேமரா. இதில் 5000 பேர் கிச்சன் 24 மணி நேரம் எரிந்து கொண்டிருக்கும். இதுவரை நிறுத்தப்பட்டு வைத்திருப்பதற்கு அமெரிக்காவுக்கு 6 பில்லியன் அல்லது 7 பில்லியன் அல்லது அதற்கு உட்பட்ட அளவிலே செலவாகிறது. 1 பில்லியன் என்றால் 9,000 கோடி, 50,000 கோடி, 40,000 கோடி, 60,000 கோடி அமெரிக்கா செலவு பண்ணி இருக்கிறது. இப்பொழுது அமெரிக்காவினுடைய நோக்கம் வேறு ஒன்றும் இல்லை. மத்திய தரைக்கடலில் தனக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் ஈரான் பாரசீக வளைகுடாவிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டால் அமெரிக்காவுக்கு எதிரி யாரும் இல்லை. குறிப்பாக அமெரிக்கா வெனிசுலாவில் நிக்கோலஸ் மதுராவை காலி செய்த பின்பு ஒட்டுமொத்தமாக சீனாவினுடைய பொருளாதாரத்தை ஒரு கன அளவிலே அவர்கள் முறித்தார்கள். காரணம் என்னன்னு கேட்டால், சீனாவுக்கு 35 லட்சம் பேரல்கள் அல்லது 3 மில்லியனுக்கு மேற்பட்ட உற்பத்தி, உலகத்தில் அதிக உற்பத்தி கொண்டது வெனிசுவேலா, செழிப்பான பகுதி. அங்கே சீனா 60 லட்சம் கோடி ரூபாய்களை முதலீடு செஞ்சிருக்கிறது. அது அவர்களுக்குள்ள கூப்பிடுற தொலை. இப்ப நாம எப்படி இலங்கையில் சீனா கால் பதிப்பதை விரும்பவில்லையோ அதே போன்று மாலத்தீவில் எந்த சீனாவின் ஆதிக்கம் வருவதையோ அல்லது பங்களாதேசத்தில் வருவதையோ நாம் விரும்ப மாட்டோம். ஏன்னா நமக்கு துணை நாடு. அதே போன்று அமெரிக்காவும் தென் அமெரிக்கா பகுதிகளும் லத்தீன் அமெரிக்க பகுதியிலும் சீனாவின் ஆதிக்கம் வந்துவிடக்கூடாது என்பதில் வெனிசுலா ஒரு இடதுசாரி என்பதில் சீனாவை காலி செய்வதற்காக நிக்கோலஸ் மதுராவை காலி செய்து அமெரிக்கா முழு கண்ட்ரோலில் இப்போ வெனிசுலா இருக்கு. இப்போ சீனாவுக்கு இந்த 65 லட்சம் கோடி எங்கிருந்து கலெக்ஷன் பண்ண போறாங்க? இட் இஸ் இம்பாசிபிள் டு கெட் இட் மணி ஃப்ரம் தேர். டுடே ஆர் டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ. வாட் வில் ஹேப்பன் எனக்கு தெரியாது. இப்போ அவங்க அடுத்த டார்கெட்டு ஈரானை ஏன் டார்கெட் வச்சிருக்கிறாங்கன்னா, சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், ஜோர்டான், துருக்கி, அதே போன்று எகிப்து, எல்லா நாடுகளும் குவைத் இன்க்ளூடிங் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எல்லாமே அமெரிக்காவுடைய செல்ல பிள்ளைகள், இன்க்ளூடிங் இஸ்ரேலுக்கு F-35 கொடுத்திருக்கிறார், சவுதிக்கும் கொடுத்திருக்கிறார், துருக்கிக்கும் கொடுத்திருக்கிறார். எல்லோருக்குமே ஆயுத பரிவர்த்தனைகள் நடக்கின்றது. அப்போ அந்த அரபு நாடுகளில் ஒரே ஒரு நாடு மட்டும் சனக்கு எதிர்ப்பாக, அந்த ஒரே நாடு மட்டும் சீனாவின் நண்பனாக, அந்த ஒரே ஒரு நாடு மட்டும் ரஷ்யாவின் நண்பனாக அங்கு இருப்பது விருப்பமில்லை. இது முதல் காரணம். அப்போ சீனாவினுடைய ஆதிக்கத்தை முறித்தால் மட்டுமே அமெரிக்காவுக்கு உலக வல்லரசாக மாற முடியும். அதன் விளைவுதான் நம்முடைய நாட்டோடு அவசர கதியில் ஒப்பந்தம் போட்டது. அதை நான் கடைசியை சொல்கிறேன். இரண்டாவது மிக முக்கியமான விவகாரம் என்னவென்றால், டிஜிட்டல் கரன்சி ஒன்றை வெளியிட போகிறார்கள் சீனாவும் ஈரானும் ரஷ்யாவும். அது நாளை இந்த 26 வெளியிட போறாங்க, இந்த வருஷத்துக்குள்ள. இந்த டாலருக்கு நிகராக 3 நாடுகளும் கைச்சாத்தி விட்டார்கள். ஒன்று ஈரான், மற்றொன்று சீனா, மற்றொன்று ரஷ்யா. ஏற்கனவே பிரிக்ஸ் நாடுகளில் தென்னாப்பிரிக்கா, சீனா, இந்தியா, பிரேசில் மற்றும் ரஷ்யா, இவ்வளவு நாடுகள் இருந்தது. இதை கெடுக்கிறதுக்கு போர் கண்டிப்பா நடத்தி தான் ஆகணும். இப்ப இஸ்ரேலை ஈரானை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்ட, ஒரு கையை முறிச்சிட்டேன்னா 2 கை, நீங்க ஒரு கை ஒரு காலோடு இருக்க முடியாது. இப்போ அதுக்கு தான் அவங்க போடக்கூடிய கண்டிஷன் மிக 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 கொடூரமானதாகும். ஒரு சாத்தியமில்லாத, ஒரு சாவரின் நாடால் ஏற்றுக்கொள்ள முடியாத கண்டிஷனை ஈரானுக்கு அமெரிக்கா விட்டிருக்கிறாங்க. அந்த கண்டிஷன் நம்பர் 1 என்ன? முதலாவதாக, கடந்த 12 நாள் போரில் இஸ்பஹான், ஃபர்தோஸ், நட்டான்ஸ் போன்ற நிலைகளில் அமெரிக்காவுடைய B-2 பாம்பர்ஸ், அமெரிக்காவுடைய F-57, அமெரிக்காவுடைய F-15, F-16, F-35 எல்லாம் குண்டுகளை வீசியது, அழிக்கப்பட்டு விட்டது என அமெரிக்கா சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களின் ஒரே கோட்பாடு, அணு ஆயுதம் இல்லாத, அணு ஆயுதனுடைய என்ரிச் பண்ணது இல்லாமல், அணு ஆயுதத்தினுடைய ஸ்குவாடுகள், ஸ்டாக் பைல்ஸ் எல்லாம் இல்லாமல் நீ எந்த காலத்திலும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது, எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருக்கு. இது முதல் கண்டிஷன்.
இரண்டாவது கண்டிஷன், இன்னைக்கு உலகத்தில் பெரிய ஏவுகணை தொழில்நுட்பம் ஈரான். அவங்கள்ட்ட இருக்கிறது ஃபத்தா 1, ஃபத்தா 2, கொர்ரம் ஷோர், கெய்பர் ஷகான், ஈமாம், அல்பதர், அதே போன்று கதர், கஹர், இப்படி ஏராளமான குறைந்த மற்றும் நீண்ட தொலைவு பலிஸ்டிக் மற்றும் சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை வைத்திருக்கிறார்கள். அது ட்ரோன், த்ரோன், அதிநவீன ட்ரோன். அதிநவீன ட்ரோன் இல்ல, மிசைல். இல்ல மிசைல் இருக்கு, ட்ரோன். ட்ரோன்லயும் வந்து நான் இப்ப சொல்றது ஃபுல்லாவே மிசைல் சொல்றேன். ஓகே. இந்த மிசைல் மூலம் அமெரிக்கா வரைக்கும் தாக்குதல் முடிக்கும் 10,000 கிலோமீட்டர். அதாவது கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய விஷயம். இஸ்ரேல் வந்து ரொம்ப எளிதாக அடித்து விடுவார்கள். 2000 கிலோமீட்டரில் தான் இருக்கிறாங்க. இஸ்ரேல் அந்த 12 நாள் போரில் ஏராளமான சேதாரம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால் நீ எந்த நிலையிலும் ரெஸ்டோரேஷன், ஒரு கட்டுக்குள்ளான ஏவுகணைகளை மட்டுமே உற்பத்தி செய்யப்பட வேண்டுமே அல்லாமல் இஷ்டத்துக்கு நீ ஏவுகணை தயார் பண்ணக்கூடாது. ஏன்னா கண்டிஷன் 2. மூன்றாவது கண்டிஷன், ஒரு நாட்டில் எவன் போரிட்டாலும், ஒரு நாட்டில் எவன் ப்ரொட்டஸ்ட் நடத்தினாலும் அவன்களை பிடிச்சி நீ கைது செய்யவோ, தூக்கில் போடவோ, கொலை செய்யவோ, சிறையில் அடைக்கவோ கூடாது. ஏன்னா ஈரானிலிருந்து உளவாளிகளாகத்தான் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று 3000 16,000 பேர் வரை கொலை செய்யப்பட்டதாக அமெரிக்காவும் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனலும் சொல்லி கொண்டிருக்கிற போது, உன் நாட்டில் யார் போராடினாலும் அவனை கைது செய்யக்கூடாது, அவனை கடுமையான ப்ரொசிக்யூஷன், அதாவது சித்திரவதைக்கு உட்படுத்தக்கூடாது. இது மூன்றாவது கண்டிஷன். நான்காவது கண்டிஷன் என்னவென்றால், ப்ராக்சிகளுக்கு எந்த நிலையிலும் ஆர்ம்ஸ் அண்ட் ஆமினேஷன், ஆயுதங்களை சப்ளை பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு ஹிஸ்புல்லா ஏமன்ல, அப்புறம் ஷியாட்டி ஹிஸ்புல்லா ஈராக்கில், ஜிஹாதிகள் முஹாஜிர்கள், லெபனானில் இருக்கும் ஹிஸ்புல்லா, கசம் சுலைமான், இந்த மாதிரியான ஆட்களுக்கு எந்த காலத்திலும் ஆயுதங்களை கொடுப்பதோ, தொழில்நுட்பங்களை கொடுப்பதோ, மொனிஷன்ஸ் கொடுப்பதோ எதுவுமே கொடுக்கக்கூடாது. கையெழுத்து போடு. 4வது கண்டிஷன். 5வது கண்டிஷன், இதையெல்லாம் நீக்கின பிறகுதான் ஒரு நாட்டில் என்ன நடக்குன்னு நான் விரும்புவேன். இதுக்கு எப்படி ஏற்றுக்குவாங்க? அவங்க ஏற்க மாட்டாங்க. இப்போ நேற்று ராத்திரி துருக்கியில் வச்சு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு வாரம் 10 நாளாக பேச்சு நடக்குது. துருக்கி இஸ்லாமிக் கண்ட்ரி. அந்த நாட்டில் இஸ்லாம் கண்ட்ரியாக இருந்தாலும் ஈரோப்பா பாதி, ஆசியா பாதி, அப்படி இருக்கிற நாடு வந்து ரஷ்யா. முழுமையாக ஈரோப்பிய நாட்டில் ஈரோப்பியர்கள் வாழும் ஒரே முஸ்லீம் கண்ட்ரி என்னன்னா, முழுமையான முஸ்லீம் கண்ட்ரி துருக்கி தான். அது அந்த பகுதியில் இராணுவத்தில் பெரும் அறிவு பெற்றது. எது? துருக்கி. அமெரிக்காவுக்கு நிகரான ஃப்ளைட்டை சொந்தமாக தயார் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக, நம்ம நாட்டுக்கு எதிராக ட்ரோன்கள் சப்ளை பண்ணதும் துருக்கி தான். அப்போ அந்த துருக்கி அமெரிக்காவினுடைய ரொம்ப க்ளோஸ் அசோசியேட் பார்ட்னர். சவுதி அரேபியா மிகப்பெரிய செல்வ செழிப்பின் சீமானான நாடு. எல்லாவற்றை விட சாப்பிடுவதற்கு வழி இல்லாவிட்டாலும் ஈரான் தொழில்நுட்பத்தில் இது. அப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த கண்டிஷன்ஸை போட்டால், இந்த கண்டிஷன் என்ன சொல்லிட்டாங்க ஈரான், நாங்கள் இந்த கண்டிஷனை ஏற்றுக்கிடவே மாட்டோம், பேசுகிறதுக்கு வர்றோம், ஒரே ஒரு கண்டிஷன், அணு ஆயுதங்களை பற்றி மட்டும் பேசுவோம். அணு ஆயுதங்களை நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்தியாவில் கூடங்குளத்தில் வச்சுருக்கிறோம், கல்பாக்கம். அதை மாதிரி நாங்கள் நல்ல பணிகளுக்காக பயன்படுத்துகிறோம். ஓகே, நல்ல பணிகளுக்காக பயன்படுத்துகிறோம். அதுக்கு நீங்கள் லெட்மி அலோவ், எங்களுக்கு அலோவ் பண்ணணும். 1. அதுக்கப்புறம் 2வது விவகாரம் என்னவென்றால், இந்த ஆட்களை வந்து உள்ள ஏநாட்டுக்குள்ளே வந்து கண்காணிக்கிறது, ட்ரோன்களை பயன்படுத்தக்கூடாது, மிசைலை யூஸ் பண்ணக்கூடாது, போராளிகளை கைது செய்யக்கூடாது, ப்ராக்சிகளுக்கு இதெல்லாம் சொல்லக்கூடிய இதில் நாங்கள் வி ஆர் சாவரின், வி ஹாவ் அ ரைட் டு டூ எனிதிங் வாட் வி லைக். நாங்கள் எதை விரும்புகிறோமோ, எதை லைக் பண்ணுறோமோ, எதை செய்ய நினைக்க செய்வோம். அதை பேசக்கூடாது. எங்களுடைய பொருளாதாரத்தை நீக்கி அணு ஆயுதத்தில் ஒரு ரெஸ்டோரேஷன் பண்ணுவோம், அவ்வளோதான். இதுதான் அவங்க கண்டிஷன். இப்போ தான் இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு இது குறித்து தான் பேச்சுவார்த்தை. நான் இப்போ வர்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கொடுக்கறதுக்காக அப்டேட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சர்வதேச மீடியாக்களை பார்த்தா ஒரே ஒரு செய்தி, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இஸ் கோயிங் ஆன். ஆனால் எந்த தரவுகளும் வெளியே வரல. நிச்சயமா 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே ட்ரம்ப் இது போன்ற அறிக்கிற உடனே வெளியேறுங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை அங்கே கை கொடுக்கவில்லை, அது மட்டும் தெரிய வருது. ஆனால் நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கும் தெரியும், இது பேச்சுவார்த்தை உருப்படாது, இது ஒன்றும் நடக்காதுன்னு அமெரிக்காவுக்கும் தெரியும்,
ஈரானுக்கு தெரியும், உலக நாடுகளுக்கு எல்லாம் தெரியும். இப்போ வரக்கூடிய நாட்கள்ல என்ன வேணாலும் நடக்கலாம். ரொம்ப பதட்டம் நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்களே அழகாக சொல்லிட்டீங்க. த ஹெக்டிக் சிச்சுவேஷன், த பேனிக் அப்ரிஹென்ஷன்ஸ் அமங் த பீப்புள் ஆஃப் ஹோல் டெரிட்டோரி. இந்த பகுதி முழுவதும் ஒரே பரபரப்பு. நேற்றுக்கு கிடைச்ச தகவல் உண்மையாக இருந்தால் சவுதி எல்லா நாடுகளுமே ரொம்பவே பதட்டம் அடைஞ்சி தன்னுடைய எசமானர்கள் என்று சொல்லலாம், அல்லது தனது நட்பு தலைவனிடத்தில் அமெரிக்காவில் போய் சொன்னாங்களாம், இங்கே பாருங்கள் மிஸ்டர் ட்ரம்ப், ப்ளீஸ் எங்கள் பொழப்புல மண்ணெல்லி போட்டுறாதீங்க. எங்கள் பொழப்பு மட்டும் இல்லை, ஹெர்மூஸ் வளைகுடா யார் கையில் இருக்குது? ஈரானுடைய கையில் இருக்குது. உலகத்தில் ஒரு 2 கோடி பேரல் ஒரு நாளைக்கு உற்பத்தி ஆகுதுன்னா அதில் கிட்டத்தட்ட 1 கோடி, கிட்டத்தட்ட 80 லட்சம் பேரல் அந்த பகுதி தான் வருது. அதை மண்ணெல்லி போட்டால் உலகம் முழுவதும் நாசமாயிரும். தயவு செய்து அணு ஆயுதத்தை மட்டும் பேசுங்க. இந்த லிஃப்ட் பண்ணுங்க, எதை இந்த எக்கனாமிக்கல் அதை பொருளாதார தடையை அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாமல் உள்நாட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் போடாதீங்கன்னு அமெரிக்காவுக்கு ரொம்ப நெருக்கமான முகமது சல்மான் மட்டுமல்லாமல் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தருடைய எர்டோகன், ஈஜிப்டின் அல்ஃபத்தா அல் சிசி, அதே போல் கத்தருடைய அப்துல் ரஹ்மான் அல் தானி, இவர்கள் அனைவரும் ப்ரெஷர் ஆன் யூஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை அவர் சொல்லியிருக்காரு. என்னுடைய அரபு நண்பர்கள் பயப்படுகிறார்கள். யார்? ஹிஸ் மேட் ஓப்பன் ஸ்டேட்மென்ட் எஸ்டர்டே. என்னுடைய அரபு நண்பர்கள் பயப்படுகிறார்கள். ஏனென்று கேட்டால் அந்த அளவிற்கு அவர் இந்த இடத்துல தாதாத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஹஸ் பீன் ரிவீல்டு. யார்? மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப்டேருந்து ரிவீல் ஆகியிருக்கிறத. அப்போ அரபுகளுக்கு எந்த அளவுக்கு அச்சம்னா, ஒருவேளை இந்த போர் நடந்தால் மிஸ்டர் ரூபன் உள்நாட்டு கிளர்ச்சிகள் ஏற்படலாம். இன்னைக்கு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் எவ்வளோ நாள் ஆச்சு? 4 வருஷம் ஆச்சு. நிறுத்த முடியுதா? இல்லை. இப்போ உள்நாட்டு கிளர்ச்சி வந்தால் ரெவோல்ட், அதை மக்களுக்குள் கிளர்ச்சி வந்தால் ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஏற்படும். முதல் கிளர்ச்சி, அதற்கப்புறம் புரட்சி வந்தால் அரபுகளின் வாழ்க்கை மண்ணா போய்விடும். ஏனென்றால் மற்ற தேசங்களுக்கும் அரபு முஸ்லிம்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்றால் அனைவரும் ஆயுதத்தை தூக்க ஆரம்பித்து விடுவார்கள். மற்ற நாடுகளில், ஐரோப்பா நாடுகள்லையோ மற்ற கிறிஸ்தவ நாடுகளிலோ இந்தியாவிலோ நடக்காது. ஆனால் அரபுகளிடத்தில் அந்த உணர்வுகள் இருப்பதால், அவர்களின் மத சித்தாந்தமும் அதற்கு வழிவிடுவதால், இறுதி வரை ஜிஹாத் என்ற கோட்பாட்டை ஒருவேளை ஏற்றுக்கொண்டு கடைசி வரை ஆயுத போரிட்டு விட்டால், அனைவரும் பின்னால் போய்விட்டால் அமெரிக்காவால் ஒன்றும் செய்ய முடியாது. இதை அவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். யாரு? அமெரிக்காவும் உணர்ந்திருக்கிறார். அமெரிக்காவுக்கு என்ன சொல்றாங்கன்னா, உள்ளே ஒரு செய்தி சொல்றேன். நீங்க அடுத்த கொஸ்டின் கேட்க முன்னாடி, மேல அமெரிக்கா எதுல நான் டாப் மோஸ்ட், மேல இருந்து அடிக்கிறது தான். அமெரிக்காவுக்கு இணையாக யாருமே கிடையாது. F-35, F-22, F-52, GBU 57 பங்கர் பஸ்டர் குண்டுகள், F-15, F-16 எல்லாமே வச்சிருக்கிறாங்க. அதுக்கு இணையாக யாருமே கிடையாது. அமெரிக்காவுக்கு இணையாக நானும் பார்த்துட்டேன், எந்த தொழில்நுட்பமும் கிடையாது. அமெரிக்கா கொடுப்பதை வைத்து இஸ்ரேல் பயன்படுத்துகிறார்கள். அவருக்கு இணையாகவும் யாரும் கிடையாது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, சாருங்க பாருங்கள், ஆப்ரேஷன் ஒன்லி மேலே மட்டும் கிடையாது, மேலே அடிச்சுட்டு கீழே இறங்கணும்ல. கீழே இறங்கினா நீங்கள் எப்படி தப்புவீங்க? கீழே ஏற்கனவே 700 லட்சம் கோடி செலவு பண்ணீங்க, $7 ட்ரில்லியன். ஆப்கானிஸ்தானிலும் ஈராக்கிலும் உங்களால் என்ன சாதிக்க முடிஞ்சது? விட்டுட்டு கடைசியில் ஓடி வந்தீங்க. அமெரிக்காவுக்கு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது இது என்னுடைய கருத்தில், இன்டர்நேஷ்னல் மீடியாவுடைய தமிழாக்கத்தை தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இதே மாதிரி ஈராக்கில் நீங்கள் ஓடி வந்தீங்க, ஆப்கானில் ஓடி வந்தீங்க, வியட்நாமில் வந்தீங்க, லிபியாவில் வந்தீங்க. இது கொஞ்சம் யோசிங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. ஆனாலும் செனட் சபை, அமெரிக்கன் காங்கிரஸ் ஒப்புதல் கொடுக்குமா என்பதுதான் இன்னைக்கு. ஆனால் எந்த நேரமும் தாக்குதலுக்கான பயம், இந்த நேரமும் தாக்குதலுக்கான இன்றே வரலாம். இன்னைக்கு காலையில் இப்போ பீஸ் இப்போ போயிட்டு இருக்குன்னு வைங்களேன், 2ஆம் கட்டம் போயிடுச்சு. இப்போ 6 மணிலேருந்து நைட்டே கொண்டு அடிச்சலாம். ஏன்னா ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று முந்தானத்து கூட ஷாஹின் 139 ஷஹீத், நாட் ஷாஹின். இவங்க ஷாஹின் ராங் ப்ரமோட் பண்ண ஷஹீத் என்றால் அவர்கள் அது சாட்சி என்ற அர்த்தம் நினைக்கிறேன் அரபியில். 139 வச்சு உழவு பார்க்கின்ற போது F-35 மூலம் அடித்து செதறிவிட்டது. போர் ஆரம்பிச்சு விட்டாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்ரஹாம் லிங்கன் எங்கே நிற்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அதனுடைய சமீட்சை இருக்கு பாருங்க, சிக்னல் ரேடார், அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தற்கொலை ட்ரோன்கள் தான் ஷாஹித் 139, ஷாஹித் 129, ஷாஹித் 139, ஷாஹித் 191. இது உக்ரைன் போரில் அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் கை கொடுத்தது. இன்னைக்கு இப்போ நான் உட்கார்ந்துருக்கிற போது ஒரு செய்தி வருது. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற ஹைபர் ஷெக்கான்
கெர்ரம் ஷோர் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான பலிஸ்டிக் இருக்குது 2000 கிலோமீட்டர். அதில் இப்போ மறுஉருவாக்கம் செய்த கெர்ரம் ஷோர் 4 வெளியிட்டிருக்காங்களாம். அது வந்து ரொம்ப மோசமானதான். அது ஒரு கிளஸ்டர் ஏவுகணைன்னு சொல்கிறது. கிளஸ்டர் ஏவுகணைனா ஒரு இடத்துல குண்டு வெடிச்ச உடனே அது செதறி அதிலிருந்து பல ஏவுகணை பிரிஞ்சு போகும். அது பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால தான் பங்கர்கள் எல்லா ஊர்களையும் வச்சு கட்டுறாங்க. நமக்கு எப்படி மழைநீர் வடிகால் வாரியம் ஒவ்வொரு ஊரில் வைக்கிறோமோ அதே போன்று இஸ்ரேலில் ஒவ்வொரு வீட்லேயும் பங்கர் இருக்கும். அந்த மக்கள் அதுக்குள்ளே போயிடுவாங்க. அப்படி ஒரு சிக்கலில் இப்பொழுது இருக்கிறது. நிச்சயமா சார். இந்த பக்கம் ட்ரம்ப் வந்து தெஹ்ரானை காலி பண்ணுங்கன்னு சொல்கிறதும் நீங்கள் ஒன்று சொல்லிங்க, அதே நேரத்தில் இஸ்ரேலையும் பாதி பேர் காலி பண்ணுறாங்க. அது என்ன சார்? இங்கே இப்போ பிரச்சனை நடக்கும்போது இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு என்ன? ஈரானுடைய ஃபத்துவா என்னவென்றால் இஸ்லாமியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஆகவே செய்யாது, எப்போதும். கரெக்ட். அப்போ இங்கே அமெரிக்கா தாக்குதல் பண்ணிச்சுன்னா இஸ்ரேலுக்கும் கொண்டு போகும். முதல் அது ஈரானுடைய டார்கெட்டை நீங்கள் கேட்டதில் அருமையான ஈரான் நிறைய விஷயத்தை எடுத்தாருங்க. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஈரான் முதல் போர் என்று ஆரம்பித்தால் எதை தாக்குவார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். போர் என்று ஆக்கினால் முதல் தாக்குதல் இஸ்ரேலாகவும் அதனை சேர்ந்த மற்றொரு தாக்குதல் அரபுகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தளங்களையும் அமெரிக்கா பேஸ். ஃபர்ஸ்ட்ல அல் உதீத். இல்லை, அது என்ன? அது அமெரிக்கா உங்களை தாக்குறாங்க, நேரடியாகவே தெரியுது, வெளிப்படையாக தாக்க போகிறாங்கன்னா இங்கேருந்து இஸ்ரேலை தாக்குறதுக்கு என்ன? ஏன்னா இஸ்ரேல் தான் இந்த போரை நடத்துறதுக்கு நேற்று முன்தினம் ஒரு காரணம். இந்த போரை எங்கிருந்து ஆரம்பிச்சது, இந்த பதட்டம் எங்கேருந்து வந்தது, ஹமாஸுக்கும் இதுதான் வந்துச்சு. எங்களுக்கு எதிராக தான் ஆயுதங்கள் வச்சிருக்காங்க, அணுவை தயாரிக்கிறது எங்களுக்கு எதிராக. இப்ப இஸ்ரேல் வந்து 90 குண்டுகளை வைத்திருக்கிறார்கள். அது குறித்து சர்வதேச ஏஜென்சி ஒன்றும் பேசல. இஸ்ரேலில் எல்லாமே இருக்கு, அமெரிக்காவுடைய எல்லாம் இருக்கு, அணுகுண்டுகள் இருக்கு, அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள், ஏர் ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்கு, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது அயன் டோம், அயன் பீம், டேவிட் சில்லிங், ஏரோ 3 எல்லாமே இருக்குது. தாட் இருக்கிறது, பேட்ரியாட் இருக்கிறது. பேட்ரியாட்டே ஒரு 700 சவுதி அரேபியாவுக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஈரான் போர் வந்து ஆரம்பிச்சதுன்னா இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, சவுதி போன்ற நாடுகளுக்கு, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளுக்கு பெரும் அச்சம் ஏற்படும். அதனால் இஸ்ரேலில் எப்பவுமே நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் யாரெல்லாம் சொன்னால் ரொம்ப முக்கியம், நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலுடைய ஐடிஎஃப், இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், அதனுடைய ஒட்டுமொத்த தலைவர் இஸ்ராயில் ஜமீர், அவருக்கு ஒரு தனி விமானத்தை கொடுக்குறாங்க. போன வாரம் கொடுத்து நீ அமெரிக்காவில் போயிட்டு விஷயத்தை முடிச்சுட்டு வா அப்படிங்கிறாங்க. இஸ்ராயில் ஜமீர் அமெரிக்காவுக்கு போகிறார். அமெரிக்காவில் போய் வெள்ளை மாளிகை அதிகாரிகளோடு, வெள்ளை மாளிகை அதிகாரியுடைய பெயர் எனக்கு இப்பொழுது ஞாபகத்தில், அவரோடு ஒரு 3 பேர் பேசுகிறார்கள். பேசிவிட்டு ஈரானை தாக்குவதற்கு எல்லா திட்டங்களும் தயார்படுத்தியதாகவும், அமெரிக்கா ஒப்புதல் கொடுப்பது வேறு விவகாரம், இவருடைய சார்பில் மெசேஜ் கன்வே பண்ணிட்டாங்க. கன்வே பண்ணிவிட்டு நேர இஸ்ரேலுக்கு வந்து இஸ்ரேலுடைய முசாத்தினுடைய தலைவர் டேவிட் பர்னே, இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஆர்மியினுடைய இராணுவ மினிஸ்ட்ரி, இஸ்ரேல் கர்ட்ஸ், இவங்க 3 பேரும் முதல் நடவடிக்கை என்னன்னா இஸ்ரேலில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துகிறாங்க. நீங்கள் கேட்ட கேள்வி தான். ஏன்னா ஈரான் முதல் தாக்குதலை இஸ்ரேல் மீது தான் தாக்குவார்கள், பலிஸ்டிக். ஏன்னா ஏற்கனவே தாக்கியிருக்கிறாங்க, நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க. கண்டிப்பாக அது தாக்க போகிறாங்க. அடுத்த தாக்குதல் கத்தரில் தான் அல் உதீத். அமெரிக்கா தனது பெரிய தளத்தை வச்சிருக்கிறது கத்தர். அமெரிக்கா தன் அடுத்த தளங்கள் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, அதற்கு பிறகுதான் ஜோர்டான்லாம் காலி பண்ணிடுவாங்க. இப்போ இப்படி காலியானால் பொருளாதாரம் காலியாயிரும். இது இந்தியா வரைக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தினால இஸ்ரேல் மக்கள், கிரீஸ் போன்ற நாடுகள் ஏற்கனவே போய்கிட்டே இருக்காங்க. தே ஹவ் பீன் அவங்க டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் திஸ் ஓன் டெரிட்டரி. அவங்க ரொம்ப அறிவாளி. இஸ்ரேல் மக்கள் ரொம்ப பாதுகாப்பான, ரொம்ப அறிவுஜீவிகள். அவர்கள் இனி இந்த நாடு நமக்கு ஒத்து வராது. ஏன்னா சுற்றி ஃபுல்லாக அரபுகளும், இப்போது நீங்கள் இருக்கிறீங்க, சுற்றி தேளும் பாம்புமா இருந்துச்சுன்னா நம்ம அந்த வீட்டில் இருக்க மாட்டோம். அந்த மாதிரி அவ்வளவுமே இஸ்ரேலுடைய எதிரிகளாக இருக்காங்க. அவ்வளவுமே இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு எதிரிகளாக உருவாகுவாங்க. அதனால் அந்த மக்கள் புரியுறாங்க. இருக்கிறது 90 லட்சம் பேர். பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து என்னென்னா அவருக்கு அவருடைய நாட்டை அவருடைய பதவியை வந்து ஏற்படுத்தி கொள்வதற்கு ரொம்ப முக்கியம். இதற்கு இடையில ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து இன்னைக்கு வந்திருக்குது. டொனால்டு ட்ரம்ப் ஏன் இந்த போரை இப்பொழுது அவர் செய்து ஆக வேண்டும் என்று கேட்டால், ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய அந்த ஃபைல் வந்து இப்போ புரோக்கர், அதில் கியாமருடைய பேர் வந்திருக்கிறது. இன்றைக்கு மாலை வந்தது. யார்? நம்ம இங்கிலாந்தினுடைய பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் தான் கியாமர் மாட்டியிருக்கிறார்.
ஜெர்மனில் நிறைய பேர் மாட்டிட்டாங்க. அதனால் ஒரு பொம்பளை பிள்ளை 14 வயசு பிள்ளையே இந்த மாதிரி செக்ஷுவல் அப்யூஸ்டுங்கிறது வந்து அமெரிக்காவில் பெரிய சிக்கல். அதையுமே கிளர்ச்சி ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ட்ரம்ப்புடைய ஹவுஸ் எல்லாமே முற்றுகை எடுத்து போராட்டம் வீதிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்களே. இதை மறக்கடிக்கிறதுக்கே போர் நடத்தி ஆகணும். ஆனாலும் இதை மறக்கடிச்சாலும் அந்த ஃபைல் ஒன்றும் போகாது. Okay. நேற்று ஒரு காணொலியில் விபச்சார நிலைய தலைவர்களோடு, அது ஆங்கிலத்தில் சொல்லுதை நான் தமிழில் சொல்கிறேன், விபச்சார விடுதி தலைவனோடு டொனால்ட் ட்ரம்புக்கும் யூரோப் தலைவர்களுக்கும் தொடர்பா, அப்படியே இங்கே வெள்ளக்கார அந்த பிரிட்டிஷார் நியூஸ் போடுறாங்க. இப்படி தான் டைட்டில் தமிழில் மொழியாக்கம்னா அப்படி தான். அப்போ அந்த மாதிரி ஒரு போகும்போது இன்னைக்கு ஒரு பெர்மனண்டாக இல்லாட்டா கூட ஒரு டெம்பரவரியாக ஹாவ் டு சேஞ்ச் தி சிச்சுவேஷன். அவர்களுக்கு அதை கொஞ்சம் மறக்கடிப்பதற்கான ஒரு கால தோட்டம் இன்றைக்கு இந்த பேச்சு நடந்து விட்டால் it will takes more time. We cannot predict exactly என்னைக்கு அது க்ளோஸ் ஆகும், how is it possible சொல்ல முடியாது. போர் ஆரம்பித்தால் அழிவு பயங்கரமாக இருக்கும். ஆயத்துல்லா கமேனி வந்து இப்போ வரைக்கும் வந்து வெளிப்படையாக ஒரு தெரியலை இல்லை, அது ஒரு எங்கேயோ பங்கரில் தான் இருக்கிறாரு அப்படின்னா பேசப்படுது. அவர் கண்டிப்பாக அவர் தான் வந்து சொல்லணும். போஸ்ட் அவர் தொடங்கிடுச்சுன்னா அவர் சைகை கண்ணை காமிச்சாச்சுன்னா இங்கே அவங்கள அட்டாக் பண்ணுறது இவங்க அட்டாக் பண்ண மாதிரி நடக்க தான் போகுது. இதை வந்து அவருக்கும் தெரியும் அமெரிக்கா எவ்வளோ பெரிய நாடு, அவங்கள்ட்ட எந்த மாதிரியான ஆயுதங்கள் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு துணிஞ்சு என்ன வேணாலும் நடக்கலாம், நாங்கள் எதுக்கும் ஒத்துக்க மாட்டோம், நான் எங்களை அடித்தா நான் அடிப்போம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்குது ஈரான். அந்த பலம் எதை காமிக்குது சார். அப்போ ஃபேஸ் பண்ண தயாராக இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கையை வந்து, ஏன்னா மித்த நாடெல்லாம் போட்டு போயிடுவாங்க, அது நம்ம ஓப்பனாகவே சொல்லலாம். அமெரிக்காவுக்கு மிஞ்சின்னா ஓப்பன் டேக்கில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் ஈரான் அப்படி செய்ய மாட்டேங்குன்னா அப்போ ஆயுதங்கள் எந்த அளவுக்கு அவங்ககிட்ட இருக்குது, அது என்னதான் நம்ம பேசிக்கிட்டாலும் பேலஸ்டிக் ஏவுகணைகள் அதிகம், ஏவுகணைகள் கிட்டத்தட்ட ஈரானில் அதிகம் எல்லாம் சொல்லிக்கிட்டாலும் இது மிஞ்சி தைரியமாக வந்து இவ்வளோ தூரம் வந்து பரவாயில்ல நீ அடித்தா நான் அடிப்பேங்கிறத எதை குறிக்குது சார் அது? சார் நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்காவுக்கு நிகரான ஆயுதம் யார்கிட்டையுமே கிடையாது. அவ்வளோ பெரிய வல்லமை கொண்ட நாடு அமெரிக்கா. வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அமெரிக்காவுடைய நண்பர்கிட்ட ஒரு பேட்டி ஒன்று எடுத்தேன். அவர் ஐநாவில் முக்கியமான ஆள். அவர் என்கிட்ட சொன்னார், அவர் ஆங்கிலத்தில் தான் பேசுவார். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், அமெரிக்கா நான் சொன்னேன் போருக்கு நிறைய ஃபண்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு நான் சொன்னேன். சிரிச்சுக்கிட்டு சொன்னார், அமெரிக்காவுடைய எக்கனாமி வந்து $32 ட்ரில்லியன். அதில் பெரும்பான்மையான போரின் ஆயுதங்களை விற்று தான் அவங்க சம்பாதிக்கிறான்னு சொல்கிறீங்க, அது ரொம்ப லோ பர்சன்டேஜ் தான், ரொம்ப சின்ன. அப்போ அமெரிக்கா எப்படி சார் வருமானம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, அவர்களுடைய தொழில்நுட்பம் அவங்க தயாரிக்கிறாங்க பாருங்கள், அந்த டெக்னாலஜிஸ், போயிங் ஃப்ளைட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி அமெரிக்க தொழில்நுட்பத்துக்கு ஈக்குவலாக யாருமே கிடையாது. நேற்று பாருங்கள், நிக்கோலஸ் மதுரா மேலே இருந்து ஒரு சோனிக் வெப்பன்ஸ், நான் ஏற்கனவே இங்கே பேசுகிறேன், சோனிக் வெப்பன்ஸ்க்கு ஒரு வைப்ரேட் மின்காந்த அலைகள், அந்த சோனிக் வெப்பன்ஸ் வைப்ரண்ட் மின்காந்த அலைகளை பயன்படுத்தும் போது அவங்க டார்கெட் வைக்கிற குறிப்பிட்ட ஏரியாவில் எல்லோருமே பதட்டம் அடைஞ்சி பிரெயின் பாதிக்கப்பட்டு ஒரு சென்சேஷனாக மூடுகாயி வாமிட் எடுப்பாங்க. அந்த வாமிட் வரும்போது தலை சுற்றி இரத்த வாந்தி எடுப்பார்கள். சிலருக்கு மூக்கிலிருந்து ரத்தம் ஒழுகும். இதைத்தான் சொல்லியிருந்தாங்க. யாரை? நம்ம வெனிசுவேலாவில். நாங்கள் ரெடியாக இருந்தோம் டிஃபென்ஸ் வச்சு அடிக்கிறதுக்கு, ஆனால் எங்களுக்கு என்ன நடக்குன்னே தெரியுதில்ல. நாங்கள் கீழே அப்படியே சாஞ்சோம், பலர் மூக்கில் ரத்தம் வந்துச்சு. யார்? வெனிசுவேலாவுடைய ராணுவ வீரர்களுடைய ஸ்டேட்மெண்ட். அப்போ இது என்னங்கிறத பார்த்தா அப்புறம்தான் தெரியுது இது ஒரு சோனிக் வெப்பன்ஸ். ஆனால் அதை மாதிரி ஈரானில் அவங்க பயன்படுத்த முடியாது. ஈரான் பெரிய நாடு, மலைகள், காடுகள், அதில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எல்லா இடமும் இருப்பாங்க. இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனாலும் இன்னும் தெரியாத பல நவீனமான ஆயுதங்கள் யார்கிட்ட இருக்குது? அமெரிக்காட்ட இருக்கலாம். அதை டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னு கேட்டால் ஆப்கனில் தோராபுரா மலையில் அவங்க எவ்வளோ குண்டு போட்டாங்க. இந்த தமிழில் ஒரு படம் கொண்டு வந்திருக்கும், அதில் தான் GBU பங்கர் பஸ்டர் குண்டுகளெல்லாம் போட்டாங்க. அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் இன்னைக்கு அவங்க இவ்வளோ அளவில் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் நான் சொல்லிடுறேன். இவ்வளவு பெரிய, எனக்கும் உங்களுக்கும் சென்னையிலேருந்து பேசும்போது இவ்வளோ விஷயம் பேசுகிறோம்னா ஈரானுக்கு தெரியாதா? கண்டிப்பாக தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஈரான் வேறு எதையோ வலிமையாக வைத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் ஈரானில் உள்ள ஆயுதங்கள் மட்டுமல்ல. ஈரானுக்கு 20 வருஷமாக பெசஸ்கியானோடு புட்டினோடு ஒரு அக்ரிமெண்ட் நடக்குது. ஜிங்ஜிங்பியானோடு சையத் அலி கமைனியோடு ஒரு அக்ரிமெண்ட். அப்புறம் வட கொரியா, அவர் பேர் என்னது, இந்த குள்ளமா இருப்பாரு, அவருக்கும் ஜீபிங், அது ஜிங்ஜிங்பியாங் தரமாறுங்க, அவரோடையும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. அப்போ அந்த அக்ரிமெண்ட்டு இன்றைக்கி அவர்களை ஒரு பெரிய தொழில்நுட்பவாதிகளாக கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ICBMR என்று சொல்லுது,
கான்டினென்டல் மிசைல்ஸ் ஐசிபிஎம்ஆர் அதையெல்லாம் அவர்களை தயார் பண்ண வச்சுருக்கிறாங்க. ஆனால் பொதுவாக நாங்கள் வெளியே பேசும்போது அமெரிக்காவுடைய தொழில்நுட்பம் பலநோக்கு தொழில்நுட்பம். அமெரிக்காவினுடைய ஏர்ஃபேர், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் ஸ்ட்ரைக் ஃப்ளைட், ட்ரோன்கள், ஏவுகணைகள். ஆனால் இவர்களிடத்திலே மத்திய கிழக்கு யூரோப்பிய யூனியன்லேருந்து சிலர் பேசுகிறாங்க, இவர்களிடத்திலே ட்ரோன்களும் ஏவுகணைகளும் மட்டும்தானே இருக்கிறது, இதை வைத்து என்ன செய்ய முடியும்? இது பெரிய கஷ்டம்தான். ஆனால் நாம் நினைப்பதை போன்றில்லை. 27 கண்டெய்னர்களில், இது என்னது கார்கோ விமானங்களில் சீனா கொண்டு எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க. அது மாதிரி அசம்பிள் செய்யப்பட்ட SU-35, SU-57, SU-34 போன்ற ஏர் ஸ்ட்ரைக் ஃப்ளைட்டுகள் ரஷ்யாவிலேருந்து இங்கே வந்ததாக சொல்லப்படுது. அப்போ அவங்கக்கிட்ட கொஞ்சம் வலிமை இருக்கும். வலிமை இருந்ததால் மட்டும்தான் சேலஞ்சாக வந்து பாருன்னு சொல்ல முடியுது, இல்லைன்னா சொல்ல முடியாது. 86 வயசு கமேனி ஒரு பெரும் சவாலை விடுத்திருக்கிறார். இந்த சவாலின் மூலம் அந்த நாட்டில் மத நம்பிக்கை கொண்ட 8 லட்சம் படைகள் இருக்கிறார்கள். அது ஒரு சிக்கல். அதில் IRGCன்னு ஒரு படை இருக்குது, அவங்க 2 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அது அல்லாமல் 4 லட்சத்தி சம்திங் பஷி அப்படி கூட்டமைப்புன்னு இருக்கிறாங்க. அவங்க எல்லோருமே இந்த சித்தாந்த இஸ்லாமிக் ஷியா சித்தாந்த அடிப்படையில் ஊர்னவர்கள். மரணம் தங்கள் வாழ்க்கைன்னு ஏற்றுக்கொண்டால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஆனாலும் என்ன நடக்க போகுது? இது நடந்துச்சுன்னா இது அமெரிக்காவையும் பாதிக்கும், ஆண்டிப்பேட்டையும் பாதிக்க போகுது. நிச்சயமாக சார், ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். நம்ம நிறைய அடுத்தடுத்து அப்டேட்ஸோட ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சேனல் 5க்கு தரோம். ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி ரூபன் சார்.